யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பு. யோசேப்பு லைஃப் ஸ்டைல் எடுத்துங்க. யோசேப்பு சாதாரணமாக அவன் தலைவன் ஆகலை. 17 வயதுலேயே அவனை பிடிச்சிட்டு போய்ட்றாங்க. 13 வருஷம் இந்த யோசேப்பு அடிமையாக தான் இருக்கிறாரு. போர்த்திஃபார் வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் இருக்கிறார் இந்த யோசேப்பு. ஆனால் இந்த யோசேப்புக்குள்ள ஒரு பெரிய ஸ்பிரிட் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இதே மேனேஜ்மெண்ட் ஸ்பிரிட். யோசேப்பு 13 வருஷம் அடிமையாக இருக்கிறார், சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்பிரிட் என்பது என்ன தெரியுமா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்பது என்னென்னா, நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி இன்றைக்கு பிளான் பண்ணுவதில்லை. யோசேப்பினுடைய ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா 14 வருஷம் என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணார். சொல்லுங்க, யோசேப்புடைய ஸ்பிரிட் 14 வருடத்திற்கு திட்டம் போட்டது. அதனால தான் அந்த பார்வோன் சொல்றாரு, ஏன்பா இதை நிர்வகிப்பது என்னால் முடியாது. யோசேப்பு கனவுக்கு அர்த்தத்தை சொல்றாரு. ஐயா, நீங்க கண்ட கனவுக்கு மொதல் 7 வருஷம் ரொம்ப செழிப்பின் காலம், அடுத்த 7 வருடம் மிக வறுமையின் காலம், பஞ்சத்தின் காலம். ஆகவே கர்த்தர் நம்முடைய தேசத்திலே நீர் செய்ய வேண்டியதை வெளிப்படுத்தும்படி இந்த கனவை கொடுத்திருக்கிறார். அப்போது அந்த ராஜா பார்வோன் அவன் யோசிக்கிறான், 14 வருஷம் 7 வருஷம் 7 வருஷம் 14 இயர்ஸுக்கு பிளான் பண்ணணும். இது ராஜா கிட்ட கூட ஐடியா கிடையாது. 14 வருஷத்துக்கு என் தேசத்தை நான் எப்படி திட்டம் போட்டு நடத்துவேன்? உடனே இந்த ராஜா சொல்றாரு, அந்த திட்டத்தை நீயே போடு. உடனே இந்த யோசேப்பு 14 வருடத்திற்குரிய திட்டங்களை போடுகிறார். God's anointing will give you the plans about your future. தெய்வீக அபிஷேகம் உங்களுக்கு எதிர்கால திட்டங்களை கொடுக்கும். நீங்க எதிர்கால திட்டம் இல்லாம அபிஷேகத்தில் ரபா பண்ற காரியங்கள் எல்லாம் வீண். தெய்வீக திட்டங்களும் தெய்வீக யோசனைகளும் தெய்வீக ஆலோசனைகளும் உங்களை நீண்ட காலத்திற்கு திட்டங்களை போட வைக்கும். நீண்ட காலத்திலே திட்டங்களிலே வாழுகிறவர்கள் இக்காலத்தில் நீங்க யாருன்னு நிரூபிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னு சொன்னால், நீங்கள் தேவ நடத்துதல்ல ஒரு பெரிய விஷன், பெரிய தரிசனத்தில் போய் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கெல்லாம் நீங்கள் உங்களை நிரூபிச்சுட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிறது கிடையாது. நீங்கள் தேவனுக்கு கணக்கொப்பு வைக்கணும். உங்கள் ஃபினான்ஷியலாக உண்மையாக இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், உங்களை நம்பி இருக்கிற உங்கள் மனைவிக்கு, உங்களை நம்பி இருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களை நம்பி இருக்கிற உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உங்களுக்குள்ள வேலை செஞ்சால் மட்டும்தான் முடியும். இந்த யோசேப்பு 14 வருஷத்துக்கு திட்டம் போடுறாருங்க. அவன் 13 வருஷம் அடிமையில் இருக்கிறான். 17 வருஷம் அவங்க அப்பா கிட்ட இருக்கிறான். அப்பா கிட்ட இருந்து, அப்பா அரவணைப்புல இருந்து, காட்ஸ் பிரசன்ஸ்ல நம்ம இருக்கும்போது, அப்பாவின் அரவணைப்புக்குள்ள இருக்கும் பொழுது, தெய்வீகத்துக்குள்ள நம்ம வளரும் பொழுது, வேத வார்த்தைகளை வளரும் போது, ஜெபத்தில் நம்ம வளரும் போது, நல்ல ஐக்கியத்தில் வளரும் போது, நமக்குள்ளே நமக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் தானாய் வேலை செய்யும். அதான் சொல்கிறேன், ஒரு பர்ஃப்யூம் சென்ட் ஃபேக்ட்ரியில் இருந்து வெளியே வர ஒருத்தர் சென்ட் அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது தானாக அவனுக்குள்ளே மனம் வரும். தேவனோடு வாழுகிற ஒரு மனிதனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ண வேண்டும் என்று அவன் தெரியாதபடி உட்கார வைக்காது. தானாய் அவனுக்குள்ளே ஒரு ஆவி வேலை செய்யும். நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வர்ற வரைக்கும் தான் உங்களுடைய கடின உழைப்பு. அதுக்கப்புறம் அது தானாக நடந்துடும். நீங்கள் தேவனோடு இணைந்து நடந்து அவர் சத்தத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக கேட்குற வரைக்கும் தாங்க உங்களுக்கு கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், பைபிள் சொல்லுகிறதுபடி, சங்கீதம் 1 சொல்லுகிறதுபடி, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அது என்ன அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்னா, அவன் வாய்க்காததை செய்யவே மாட்டான். செய்யறதெல்லாம் வாய்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னால், இந்த வாக்கியாதுக்குள்ளே மூக்கு நுழைக்கக்கூடாது, இந்த வாக்கியாதுக்குள்ளே காலை விடக்கூடாது. அது எப்படிங்க எனக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் அவருக்கு தெரியும். அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அது ஒரு நாள் நடக்காதுங்க, அவரோடு நீங்கள் நடக்கணும். அல்லேலூயா. இது எல்லாம் தெய்வீக உணர்வு தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவ உணர்வில் நடந்து பாருங்க, நீங்கள் தோல்வி அடைய முடியாது, நஷ்டம் அடைய முடியாது. அப்போ தேவனோடு நடந்தால் எனக்கு எல்லாம் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. எனக்கு தேவையானது இருக்கும். என் தரிசனத்துக்கு தேவையானது இருக்கும், என் குடும்பத்துக்கு தேவையானது இருக்கும். நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இருக்கும். என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது இருக்கும். எனக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அது இருக்கும். ஒருவேளை எனக்கு நாளைக்கு 100 ரூபா தான் தேவைன்னா 100 ரூபா இருக்கும். ஒருவேளை நாளைக்கு எனக்கு 1 கோடி தேவைன்னா அதுவும் இருக்கும். ஏன்னா தெய்வீக தரிசனம் என்பது நம்முடைய தேவைகளை சந்தித்து கொண்டே வந்து கொண்டிருக்கும். பட் அது ஒரு நீண்ட ப்ராசஸில் தான் நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ளே வர முடியும். அதனால இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. வெறுமனே ஜெபிக்காதீங்க, தேவனோடு ஒன்றிணைங்க.
செப்பரேட் ப்ராயர் டைம் வைங்க.